ஹாய் வணக்கம், இது உங்கள் கண்ணன் சம்மன் வாசம். இன்னைக்கு ரொம்பவே ஃபேமஸான ஃபுல்ஜார் சோடா எப்படி பண்ணுவோம் பார்க்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி, லெமன் சாறு, உப்பு இது எல்லாத்தையும் ஒரு சின்ன கிளாஸ்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சோடாக்குள்ள இறக்கி விட்டு அதை நல்லா பொங்க விட்டு அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த வெயில் நேரத்துக்கு. இப்போ இந்த ஃபுல்ஜார் சோடா எப்படி பண்ணணும் பார்க்கலாம் வாங்க. பச்சை மிளகா ஒரு 4லேருந்து ஒரு 5 பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகாவை லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இஞ்சி, ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப்பு இல்லை ஒரு புடி அளவுக்கு புதினா இலையை அப்படியே நம்ம வாஷ் பண்ணி அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். சப்ஜா விதையை தண்ணியில் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சர்பத்துக்கெலாம் போடுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சப்ஜா விதை, அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த ஃபுல்ஜார் சோடாவுக்கு உப்பு, அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த சோடாவுக்கு சுகர் சிரப்பு, கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணுறதுனால இந்த ஃபுல்ஜார் சோடா ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால் சுகர் சிரப் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லெமன் ரெடியாக இருக்குது, நம்ம கட் பண்ணி இதை புழிஞ்சு விட்டு ரெடி பண்ணலாம். சின்ன கிளாஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லெமனை கட் பண்ணிக்கலாம். நம்ம லெமன் ஒரு மீடியம் சைஸாக இருக்கிறனால ஒரு 2 லெமன் எடுத்துக்கலாம். நல்லா இந்த லெமன் ஜூஸு, உப்பு இதெல்லாம் போட்டு இந்த சோடாவை நல்லா பொங்க விட்டு சாப்பிடுவது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சின்ன கிளாஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த லெமன் எல்லாத்தையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த வெயில் நேரத்துக்கு இந்த மாதிரி லெமன் புழிஞ்சு விட்டு இஞ்சி பேஸ்ட்டு, புதினா பேஸ்ட்டு, சப்ஜா விதை இதெல்லாம் சேர்த்து சோடாக்குள்ளே இறக்கி விட்டு அதை நல்லா பொங்க விட்டு சாப்பிடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லெமன் புழிஞ்சு விட்ட பிறகு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சுள்ளுன்னு இருக்கும் அந்த சோடா இந்த மாதிரி உப்பு சேர்க்கறதுனால. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பச்சை மிளகா பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதை ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி, அதுவும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சியும் பச்சை மிளகா காரமே இந்த சோடாவில் சாப்பிடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் புதினா பேஸ்ட்டு எவ்வளோ தேவையோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி, பச்சை மிளகா, புதினா பேஸ்ட்டு, உப்பு, லெமன் சாறு அதெல்லாம் போட்டு இந்த கிளாஸில் சப்ஜா விதை நல்லா ஒரு குளிர்ச்சியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம போடுற சோடா ஒரு 450 ml இருக்கனால இது எல்லாத்தையும் இந்த குவான்டிட்டியில் போட்டு சோடாக்குள்ளே இறக்கி விடும்போது இது எல்லாம் இந்த சோடாவில் மிக்ஸ் ஆகி அது குடிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நம்ம சுகர் சிரப் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷூட்டர் கிளாஸில் நம்ம போட்ட இஞ்சி, பச்சை மிளகா, புதினா பேஸ்ட்டு, சப்ஜா விதை, உப்பு, லெமன் சாறு, ஸ்வீட் சிரப் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா சில்லுன்னு சோடா, அந்த சோடாவை நம்ம ஓப்பன் பண்ணி கிளாஸில் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஷூட்டர் கிளாஸில் உள்ளே இறக்கி விட்டு நல்லா பொங்க விட்டு இந்த ஃபுல்ஜார் சோடாவை சாப்பிட்லாம்.